ஹாய் கைஸ், எல்லாரும் காலேஜ் முடிச்சவனே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணுன்றது நம்மளோட டியூட்டி, நம்மளோட கடமை. ஓகேவா? அதே மாதிரி அந்த வேலைக்கு போறதுக்கு நம்ம ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதும் நம்மளோட டியூட்டி தான். அந்த ரெஸ்யூமை எந்த அளவுக்கு கிளியராகவும் ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் நம்ம கொடுத்தா ஹெச்ஆர் நம்மளோட ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு கொண்டு போவாங்கன்றது தான் கேள்வியே. ஓகேவா? சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரெஸ்யூம்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம், நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் எல்லாத்தையும் கலந்து ஒரு 2 பேஜ் 3 பேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி ராங்க. சிங்கிள் பேஜ் தாங்க மேக்ஸிமம். ஃப்ரெஷருக்கு சிங்கிள் பேஜ் என்ன. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப் டு 2 பேஜ். ஓகேவா? இதுதான் கான்செப்ட் ரெஸ்யூமுக்கு. ஏன்னா ஹெச்ஆர் சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்களே ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 20-30 ரெஸ்யூம் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? இதில் டக்குன்னு ஃபில்டர் அவுட் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு 20 பேரில் 10 பேரை ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த 10 பேரை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா 3 பேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? யாரா இவன் இவ்வளோ எழுதி வச்சுக்கிறான், இவன் என்ன சொல்ல வரானே புரியலையேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோல்டில் வைப்பீங்க. அதை ரிஜெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு அதை ஹோல்டில் தான் வைப்பீங்க. அப்புறம் படிக்கலாம் உட்காந்து டைம் கிடைக்கும் போது. அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு 10 பேரை ஃபில்டர் அவுட் பண்ணோன்னா டக்குன்னு சிங்கிள் பேஜில் எவன் சொல்லியிருக்கான் டக்குன்னு, ஓகே இவன் இதை படிச்சிருக்கான், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கில் இருக்குது, ஓகே இவனை தூக்கி லெஃப்ட்டில் வை. அந்த பெருசாக பிளாப்லான்னு எழுதி இருப்பானுங்க பார், அவனை தூக்கி ரைட்டில் ஹோல்டில் வை. இவ்வளோ தாங்க கான்செப்ட் அஸ் ஹெச்ஆரா. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு வி பில்டிங்ஸ். நான் உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமை ஓப்பன் பண்ண உடனே டாப்பில் வர்றது என்ன இருக்கும்? அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்னா என்னன்னே தெரியாமல் எல்லாருமே ஒரே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் வெரி ராங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிபிஓ கம்பெனிக்கு பிபிஓ ரிலேட்டடாக, கஸ்டமர் கேர் ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் கொடுக்கணும். இதுவே ஜாவா ஐடி ரிலேட்டடுக்கு அது ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் கொடுக்கணும். இதுவே மெக்கானிக்கலுக்கு அது ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஜென்ரலாக ஒரே அப்ஜெக்டிவ் கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறோம்? டு செக்யூர் எ சேலஞ்சிங் பொசிஷன் இன் எ ரெப்யூட்டபிள் ஆர்கனைசேஷன், டு எக்ஸ்பேண்ட் மை லேர்னிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளா. இது வந்து ஜென்ரல் டெம்ப்ளேட். இதுதான் நம்ம எல்லா ஜாபுக்குமே கொடுத்துட்ருக்கோம். இந்த அப்ஜெக்டிவ்னா என்னன்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் கோல், உங்களோட கெரியர் எதை நோக்கி போக போகுது, உங்கள் கெரியரு இந்த ஜாபும் ரிலேட்டடாக இருக்கான்றது காட்டுறதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஏஆர் கஸ்டமர் கேரில் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கஸ்டமர் ரிலேட்டடான அப்ஜெக்டிவை நான் கொடுக்குறேன். இதேமாரி தான் அடுத்து அந்த ஐடி, மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவை நீங்களே ஃபைன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அஸ் ஏஆர் காலராக, கஸ்டமர் கேராக என்னோட அப்ஜெக்டிவ் நான் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்னு போட்டுட்டு secure a job as a customer service representative which will enable me to use my communication skills and interpersonal skills to serve customers. Good problem solver, able to multitask and consistently finishes projects before their deadlines. So என்னால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் கேர் ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் இப்போ தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இதை பார்த்த உடனே நான் இப்போ வந்து ஒரு ஏஆர் காலருக்கு அப்ளை பண்ணும் போது இந்த அப்ஜெக்டிவ் பார்த்த உடனே தே கெட்டிங் ஐ கேட்சி. கண்ணில் பார்த்த உடனே யாரா அவன் இப்படி எழுதியிருக்கான் அப்ஜெக்டிவ்ன்றது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்ஜெக்டிவை உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாரி உங்கள் அப்ஜெக்டிவை போடுங்க. ஸோ அடுத்த ஃப்ரெஷர் ரெஸ்யூமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பண்ண போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ரெஷர்ன்றீங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா? அப்படி இல்லைங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் ஜாபுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் ஏதாச்சும் ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த ஜாபுக்கு ரிலேட்டடாக, நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு ரிலேட்டடாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். ஓகேவா? தேர்ட் பிளாக்ல என்ன போடலான்னா, நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை போடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எந்த ஆர்டரில் போடலான்னா, ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் போடலாம். இந்த சென்ஸ், ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டிகிரி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்காம் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க. அது கீழே யூஜி, இந்த பிகாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க. அது கீழே +2, அதுக்கப்புறம் 10th. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்மளுடைய எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணணும்.
அடுத்து நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதை போடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா போடணும். போடுறது எப்படி போடணுன்னா, நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் ரிலேட்டடாக உங்கள் ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக போடுங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க. சப்போஸ் நீங்கள் அதை ரிலேட்டடாக ஜாப் அப்ளை பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒரு மிஷின் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்கள் இப்போ கஸ்டமர் கேர் ரிலேட்டடாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் காலர் யூஎஸ் ஹெல்த் கேர் வாய்ஸ் ப்ராசஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது டோட்டலாக அன்ரிலேட்டட், சுத்தமாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் போக போகிற ஜாபுக்கும். அந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்டை எலாபரேட்டாக போடாதீங்க, 4-5 லைனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டோட டைட்டில், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு 1/2 லைன் இல்லை 1 லைன் மேக்ஸிமம் என்ன பண்ணீங்க, அவ்வளோதான். ஓகேவா. இதை நம்ம ஜாபும் நம்ம ப்ராஜெக்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது யூ கேன் எக்ஸ்பிளைன் மோர். ஓகேவா. அதுவே உங்களுக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கும். அது சுத்தமாக ரிலேட்டடாக இல்லாத போது நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நோ யூஸ். ஓகேவா. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அன்அவாய்டபிள் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்றது ஒரே டெம்ப்ளேட்டை தான் நம்ம எல்லாரும் போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் என்ன போட்டிருப்போம்னா, குட் டீம் பிளேயர், குட் லேர்னர், செல்ஃப் மோட்டிவேட்டர், ஆர்கனைசேஷனல் ஸ்கில், குயிக் லேர்னர் அண்ட் ஈஸிலி அடாப்டபிள், எபிலிட்டி டு ஒர்க் இன் எ டீம். இது ஜென்ரல் டெம்ப்ளேட், எல்லா ஜாபுக்கும் பொதுவான டெம்ப்ளேட். இதை நம்ம எல்லாரும் போடுற மாதிரி போடாதீங்க. ஜஸ்ட் ஸ்கிப் தட். ஓகேவா. நம்ம எது இந்த ஜாபுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த ஒரு ஸ்கில்லு மட்டும் நம்ம போட்டால் போதும். எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும், அதனால் அதை நான் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இந்த ஜாபுக்கு அது கண்டிப்பாக ரிலேட் ஆகுது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் என்ன போடலாம்னா எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு போட்டு, இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUP போட தெரியுமா போடுங்க, பிவட் டேபிள் போட தெரியுமா போடுங்க, அப்புறம் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூசிங் சார்ட்ஸ் அண்ட் கால்குலேட்டிங் ரெவன்யூஸ். ஸோ என்னென்னலாம் டெக்னிக்கலாக அந்த எம்எஸ் வேர்டில் எம்எஸ் எக்ஸலில் உங்களுக்கு தெரிஞ்சதோ அது போடுங்க. இல்லை ஜென்ரலாக எம்எஸ் எக்ஸல் எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ அப்படின்னா எக்ஸல் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிபிடி உங்களால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுதுன்னா அதையும் போடுங்க. டிசைனிங் அண்ட் ஹேண்ட்லிங் த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதை போடுங்க. கூடவே எனக்கு டைப் ரைட்டிங்கும் தெரியும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அதை போடுங்க. டைப் ரைட்டிங் என்ற ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஸ்கில்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ அது அப்பரா லோயரா, எனக்கு நான் கோர்ஸ்லாம் பண்ணல ப்ரோ பட் ஐ கேன் டைப் ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதை போடுங்க. ஐ கேன் டைப் 38 வேர்ட்ஸ் பர் மினிட், ஐ கேன் டைப் 40 வேர்ட்ஸ் பர் மினிட், ஐ கேன் டைப் 25 வேர்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடாக அந்த ஸ்கில்ஸை ஒரு 4 லைனுக்கு ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா. ரொம்ப அடிஷ்னலாக இந்த குட் டீம் பிளேயர் இதெல்லாம் எல்லாரும் போடுறது, அது அவங்களே போர் வச்சுட்ருக்கோம், என்னடா எல்லாருமே இதே போட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது யூ வில் பி ஹைலைட்டட். அடுத்து லாங்குவேஜ் நோன்ஸ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ். ஸோ இப்படி எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரோ அதை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் இப்போ ஹெச்ஆர் உங்களை ஒரு ஜாபுக்கு எடுக்கிறாங்க, அந்த ஜாப் ஃப்யூச்சரில் அந்த கேண்டிடேட்டை நாங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம், இல்லை ப்ரொமோட் பண்ணி அந்த ஸ்டேட்டில் நாங்கள் ஒரு டீம் லீடரோ மேனேஜராக ஆக்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதை நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஈஸிலி ஃபில்டர்ட் அவுட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ. அடுத்த காலமில் சர்டிஃபிகேஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, இப்போ 100 பேர் காலேஜை முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு வராங்கன்னா அந்த 100 பேருமே காலேஜ் படிச்சுட்டு தான் வராங்க, நீங்களும் தான். ஆனால் இதுக்கு நடுவில் நான் என்னோடய கெரியருக்காக நான் என்னோடய இன்புட் போட்டிருக்கேன். இந்த சென்ஸ் நான் ப்ரைவேட்டில் போயிட்டு சில இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஜாவா படிச்சிருக்கேன், C++ படிச்சிருக்கேன், பைத்தான் படிச்சிருக்கேன், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாத்தையும் நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். அப்படின்னும் போது ஆடட் அட்வான்டேஜ் பிகாஸ் ஹவு மச் யூ இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஜாப் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் போக போகிற ஜாபுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு போல்டாக நல்லா டார்க்காக காட்டுங்க. சப்போஸ் இந்த ஜாபுக்கு அன்ரிலேட்டடாக இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா சும்மா மென்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில். இந்த பர்சனல் டீட்டெயிலில் ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் இல்லைனா எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி. ஓகேவா. உங்கள் அப்பா நேமு, உங்கள் மம்மி நேமு, நீங்கள் சிங்கிளா மேரிடா இல்லைனா அவங்க கூட அவங்க அண்ணன் இருக்காரா, இதெல்லாம் தே வில் ஆஸ்க் யூ இன் இன்டர்வியூ. ஓகேவா. ரெஸ்யூமில் காட்டணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ரெஸ்யூமில் உங்களை எப்படி ரீகான்டாக்ட் பண்ணலாம்,
நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி இருந்தால் அதை டைப் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் கால் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம காட்ட போகிறோம் பர்சனல் டீட்டெயிலில். உங்கள் வீட்டு அட்ரஸை ஃபுல்லாக காட்டணும் அவசியம் இல்லை. நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கேஸ்ட், மார்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எதுவுமே தேவையில்லை. அப்புறம் இந்த டிக்ளரேஷன் ஒன்று கீழே லாஸ்ட்டில் இருக்குங்க ரெஸ்யூமில். அது எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் போட்டுட்ருக்கோம். அது வந்து லிட்ரலாக அதை படித்து பாருங்களேன். I hereby declare that the above furnished information is true to the best of my knowledge and belief. இதெல்லாம் வாக்குமூலம் தானே, லிட்ரலாக ஒரு வாக்குமூலம். மேலே கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் போட்டது தான், என் நாலேஜில் இதை போட்டது தான். ஆக்சுவலி வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த டிக்ளரேஷன் இதுவே எடுத்துருங்க, ஓகேவா? இது வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், ஓகேவா? நீங்கள் அதை நீங்கள் தான் பண்ணீங்கன்றதுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெச்ஆருக்கே தெரியும் அதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்படியே அதை டிக்ளேர் பண்ணி காட்டணும் நீங்கள். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் த டிக்ளரேஷன் ஃபார்ம். இட்ஸ் வெரி ஓல்டு ட்ரெண்ட். எப்பயோ எவனோ ஒருத்தன் பண்ண இதுவை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ரிமூவ் தட், ஓகே? ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சர் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ரெஸ்யூம் ஃபார் ஃப்ரெஷர் இவ்வளோ தான் பண்ணணும். இதுக்கு மேலே ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள், இல்லைனாலும் விட்டுருங்க. இவ்வளோ இருந்தாலே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் போதும். அப்புறம் இன்னொரு பேசிக் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்டு இமெயில் ஐடி. இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபார்முலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஃபார்முலா ஒயிட் இல்லைனா ப்ளூ கலர் இருந்தால் போதும், ஓகேவா? ப்ரோ, இந்த ரெஸ்யூமில் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த ரெஸ்யூமை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது? எம்எஸ் வேர்டா, எம்எஸ் எக்ஸலா, பவர் பாயிண்டான்னு? அதெல்லாம் ஓல்டுங்க. ஏன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அலைன்மெண்ட் மிஸ் ஆகும். மேனுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஓல்டு. இப்போ வந்து புது ட்ரெண்டே வந்துடுச்சு. ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணோம், கேன்வா இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் டக்கு நான் ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுவேன், ஓகேவா? அந்த வீடியோவும் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ நான் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வீடியோவை வந்து கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஃபைண்ட் சம் அதர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு திஸ் வீடியோ, ஓகேவா? ஸோ ஐ see you on next one guys. Take care and utilize your time. Bye.